ஈரான் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்துக்குரிய யுத்தம் நம்முடைய காலத்துல ஆரம்பிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. எல்லாரும் யுத்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமாக மூன்றாம் உலக யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது. இப்ப இந்த யுத்தம் இவ்வளவு முக்கியமா பேசணுமே, அவ்வளவு இம்பார்ட்டன்டான யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் தான் இனி வரப்போகிற உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்த பிறகு யூகே உலக வல்லரசா மாறுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா உலக வல்லரசா மாறுச்சு. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே தான் ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறும். அந்த ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசா மாறும்போது இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஐரோப்பாவுக்கு ஒரு ஜனாதிபதி வருவார். அவர்தான் உலகத்தை ஆளக்கூடியவனாக இருப்பான். அவனைத்தான் வேதம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. வரப்போற அந்தி கிறிஸ்துவை உருவாக்க போறத எந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது, இந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது. அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் வருவதற்கு முன்பதாக சபையை மீட்க ஆண்டவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எண்ட் ஆஃப் தி டே நமக்கு அதுதான் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுத்தத்தின் விளைவுகள் என்னங்கிறது அப்புறம் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றார். அப்ப கர்த்தர் சொன்னபடியே இந்த நாடுகள் எல்லாம் கடைசியா ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப யுத்தத்துக்கான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான், வேற எந்த காலத்திலயும் இல்ல. இனி தள்ளி போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம கண்ணு. இன்னும் அதுவும் ஒரு வல்லுநர் சொல்றாரு, மறைமுகமாக யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறார். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. இதோடைய முடிவு எப்ப நடக்கும் தெரியாது. ஏன்னா முதலாம் உலக யுத்தம் 4 வருஷம், இரண்டாம் உலக யுத்தம் 8 வருஷம். இது எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியாது. அந்த யுத்தத்தின் முடிவும் அந்த யுத்தத்தினுடைய காலகட்டங்களும் நடைபெறும் போதுதான் வருகை சம்பவிப்பதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருப்பது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவன் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நாம அந்த கடைசி யுத்தத்துக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன சபை காலத்துக்கு முன்பாக வர வேண்டிய யுத்தத்துக்கு நேராக என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். யுத்தங்களின் செய்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இன்னும் அதிகமாக பரவும். இது இன்னும் அதிகமாக நீங்க எப்பப்பெல்லாம் பேப்பர்லயோ அல்லது டிவிலயோ இன்டர்நெட்லயோ வாட்ஸ்அப்லயோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு குண்டோ அல்லது இஸ்ரவேல் ஈரானுக்கு விரோதமாக ஒரு குண்டையோ ரஷ்யா போடுறதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், கடைசி காலத்தோட அடையாளங்கள் தொடங்கி விட்டது. கடைசி யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, சபை காலத்தோட கடைசி யுத்தம். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அர்மேகதான் யுத்தம் இருக்கு, நிறைய யுத்தம் இருக்கு. ஆனா சபை காலத்துக்குரிய கடைசி யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது அப்படின்னு வேதம் சொன்னது துல்லியமாக நிறைவேறுகிற காலகட்டத்தில் வந்துட்டோம்.